கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்திடினும் கட்டி இழுத்து கால் கை முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடி துடித்திடினும் பொங்கு தமிழை பேச மறப்பேனோ என்ற பாரதியின் கவிதையின்படி என் தாய் தமிழை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். என்னை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். என் பெயர் ரிதன்யா. நான் தேவி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறேன். வருங்கால இந்தியா மாணவர்களின் கையில் என்றார் அப்துல் கலாம். அதன்படி சாலை பாதுகாப்பு என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்து அதை எங்கள் மூலமாகவே பேச வைத்த தமிழ் ஒலிம்பியாட்டுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 11ஆம் தேதி முதல் ஜனவரி 17ஆம் தேதி வரை தேசிய சாலை பாதுகாப்பு வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. இதன் மூலம் மக்களுக்கு சாலை பாதுகாப்பின் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அரசிற்கும் காவல்துறையினருக்கும் போக்குவரத்து துறையினருக்கும் மற்றும் சமூக ஆர்வலர் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். உங்கள் மனதில் எல்லாம் ஒரு எண்ணம் தோன்றும், ஒரு சிறிய தலைப்பிற்கு இத்தனை நன்றிகள், இத்தனை வணக்கங்கள் என்று. ஆம், சாலை பாதுகாப்பு என்பது ஒரு சிறிய வாசகம் அல்ல, அது நம் வாழ்க்கையாகும். சாலை பாதுகாப்பே நம் உயிர் பாதுகாப்பாகும். அதெல்லாம் சரி, சாலை பாதுகாப்பு என்றால் என்ன? சாலையில் பயணிக்கும் ஒரு மனிதன் பலியாவதையோ அல்லது காயமடைவதையோ தடுக்கும் முறையை கூறுவதாகும். சாலையில் வண்டி ஓட்ட வேண்டும் என்ற ஆசையுள்ள பலருக்கு அதை எப்படி ஓட்ட வேண்டும் என்று தெரியவில்லை. விபத்துக்கு முக்கிய காரணமே இதுதான். சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் கருத்துப்படி இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 80,000 நபர்கள் விபத்தின்படி பலியாகின்றனர். இதில் காயப்பட்டவர் ஏராளம். ஒரு மனிதன் வயது முதிர்வினாலோ அல்லது நோய்வாய்ப்பட்டோ இறந்தால் மனம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் விபத்தினால் இறப்பவர் பலரும் வயது குறைவாகவும் நல்ல ஆரோக்கியத்தாகவும் இருக்கிறார்கள். இதில் நெஞ்சம் முழுக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், ஒன்றும் அறியாத பச்சிளம் குழந்தைகள் கூட பலியாகின்றன. ஒவ்வொரு தனி மனிதனும் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் சாலை என்பது மனிதனுக்காக மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட சொந்தமானவை. நடைமேடையை பயன்படுத்துதல், வெள்ளை கோடிட்ட இடங்களில் சாலையை கடந்தல், தலைக்கவசம் அணிந்தல் போன்ற அடிப்படை விதிகளையாவது நாம் பின்பற்ற வேண்டும். நேரமின்மையின் காரணமாக எனக்கு பின்னால் சில போக்குவரத்து சைகைகளை வைத்துள்ளேன். திருடனாய் பார்த்து திருண்டால் விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதுபோல ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னொழுக்கத்துடன் சாலை விதிகளை பின்பற்றினால் மட்டுமே சாலை விபத்துகளை நம்மால் தடுக்க முடியும். இறுதியாக ஒன்று கூறுகிறேன், சாலை விதிகளை மதிப்போம், சாலை பாதுகாப்பை உறுதி செய்வோம். நன்றி, வணக்கம்.